உங்கள் யாவரையும் சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுத்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களுக்காக விளக்கி ஜெபிக்க விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில். எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லாம் பைபிள் திறந்து கொஞ்சம் பாருங்கள். பைபிள் இல்லாதவங்க என்கிட்ட கேளுங்க, நான் பைபிள் தரேன். ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேதாகமத்தை திறந்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், அதுதான் சரியானதாக இருக்கும். நீங்கள் மண்டையை ஆட்டிட்டு போனீங்கன்னாக்கா ஏமாந்துருவீங்க. வேதத்தை திறந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை சொல்லுகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிக்கலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் இங்கு அழகாய் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் செய்கிறார். அது என்ன வாக்கு தத்தம் என்று சொன்னால், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபொழுதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து அநேக மனவேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பலவிதமான வியாதி, இப்படிப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது நம்மை ஆற்றி தேற்றுவதற்கு, நம்முடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு, நம்முடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணி கொள்வதற்கு இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடினால், நம்முடைய பிரச்சனைகளை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் நமக்கு சொல்லுகிறார், என் மீது வைத்துவிடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பேன் சொல்கிறார், உன்னை தள்ளாட விட்டேன் என்று சொல்லுகிறார். இதை யார் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் தாவீது சொல்லலை. தாவீதுக்குள் இருக்கிற ஆவியானவர், தாவீதின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பாடுகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். நமக்கு அது மிகுந்த வேதனையாக இருக்கலாம். நம்ம பார்த்து தான் சொல்கிறாரு கர்த்தர், என் மீது வைத்து விடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் இந்த இடத்துல 3 காரியங்களை சொல்வதை நான் ஆவிக்குரிய பிரகாரமாய் அறிந்து கொண்டேன். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், நான் பாரம் சுமக்கிற தேவனாய் இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் தாங்களே தாங்கள் பாரத்தை சுமந்து கொள்ள முடியாமல், நடக்க முடியாமல், அல்லது தடுமாற்றத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் பாரத்தை சுமக்கிறேன் என்று சொல்லி. ஏதோ ஒரு பாரம் நம்மை அழுத்துகிறது இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம் நம்முடைய மனதை நோகடிக்கிறது, ஏதோ ஒரு பாரத்தினாலே தாங்க முடியாதபடி வருத்தம் நமக்கு இருக்கிறது. நமக்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பாரத்தை என் மீது வைத்து விடு, நான் சுமந்து கொள்ளுகிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் சுமப்பது போல நம்மை சுமக்கிற தேவன். நீங்கள் பாரம் சுமக்க தேவையில்லை, நான் சுமந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, அவர் சுமக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போகிறதில்ல, படு, வேதனைப்படு, கஷ்டப்படு அப்படி சொல்லி கண்ணை நோண்டுறேன், கையை நோண்டுறேன், காலை வெட்டுறேன், கையை வெட்டுறேன் அப்படியெல்லாம் கிடையாது ஆண்டவர். அவர் நம்மோடு கூட ஷேர் பண்ணி கொள்ளுகிற தேவன். நீங்கள் சுமக்க வேண்டியதில்லை,
நான் சுமந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அநேக பாரங்கள் இருக்கிறது, அநேக கஷ்டங்கள் இருக்கிறது. பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு தகப்பனுக்குத்தான் தெரியும் தம் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறார்கள், என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, என்ன உங்கள் மனசு வேதனையோடு கூட இருக்கிறாங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் ஒரு நல்ல தகப்பனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகையினால்தான் அவர் சொன்னார், ஒரு பிள்ளையை தோளின் மேல் சுமப்பது போல நான் சுமக்கிற தேவன் என்று சொல்லி. எப்படி நம்ம திருவிழாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்கள் அந்த நாட்களில் சின்ன பிள்ளைங்களாம் தான் சொல்லி சரி பார்த்துருப்பீங்க நீங்கள். அவங்களெல்லாம் என்ன செய்வாங்கனாக்கா, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நிறைந்த இடமா இருந்தாலும் சரி, தூக்கி கழுத்து மேலே போட்டுக்குவாங்க. அப்படி தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டாக்கா அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாது, என்ன நடந்தாலும் கவலைப்படாது, எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் கவலைப்படாது, அது மேலே உட்காந்துட்டு ஜாலியாக பார்த்துட்ருக்கோம். அப்படித்தான் ஒரு உலக பிரகாரமான தகப்பனே அப்படி சுமக்கிறார் என்று சொன்னால், நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய வேதனையை புரிந்திருக்கிற தேவன் என் மேலே பாரத்தை வச்சுட்டு நான் சுமந்துக்கிறேன்னு சொல்கிறார். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம பாரத்தை நம்ம சுமக்கிறோம். அதனால தான் பிரச்சனைகள், அதுலேருந்து விடுதலை கிடைக்கல, அதனால் கஷ்டம், மனவேதனை, வருத்தங்கள் எல்லாம் உருவாகிடுது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் சுமக்கிற தேவனாக இருக்கிறேன், பாரத்தை என் மேலே வை அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வாசி பார்க்கலாம், 1 பேதுரு புஸ்தகத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னாக்கா 22ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில், லூக்கா 22ஆம் அதிகாரம் 62வது வசனத்தில் பேதுரு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெளியே போய் மனம் கசந்து அழுதான் என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது. அவன் மனங்கசந்து அழுவதற்கான காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய கஷ்டம் இருதயத்தில். அவன் ஊழியக்காரன் தான், இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவன் தான். இயேசு செய்த அற்புதங்களை, இயேசு செய்த அதிசயங்களை, இயேசு கடல் மேல் நடந்ததை, இயேசு மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினதை எல்லாவற்றையும் அருகிலே நின்று பார்த்தவன் தான் பேதுரு. ஆனால் அவன் என்ன செஞ்சானா, மனங்கசந்து அழுதான் என்பதாக. அப்போ அவனுக்கு ஒரு பாரம் இருந்திருக்குல்ல, அந்த பாரத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியல. அந்த பாரத்தினால் அவன் நெருக்கப்படுகிறான். அது என்ன பாரம்? பாவ பாரத்தினால் அவன் நெருக்கப்படுகிறான். ஏன்னா இயேசுவை காமிச்சு கொடுத்துட்டான், இயேசுவை மறுதலிச்சிட்டான், இயேசு சொல்லியும் கீழ்ப்படியல, இயேசு சொல்லியும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவன் பின்மாற்றமாக போயிட்டதுனால, இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறினதுனால, இயேசு திரும்பி பார்த்த உடனே அவன் மனங்கசந்து அழுதான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, அநேகருடைய வாழ்க்கையில் பாவம் ஒரு பாரமாக இருக்கலாம், ஏதோ ஒரு குற்றம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்திருக்கலாம். நம்முடைய மனசாட்சி பாருங்க, அப்பப்போ அது உறுத்திட்டே இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்விலே சமாதானத்தை இழந்துருவான். அப்படித்தான் இந்த பேதுரு சமாதானத்தை இழந்துட்டான். அவன் இயேசுவை காமிச்சு கொடுத்துட்டோமே, இயேசுவை மறுதலிச்சிட்டோமே,
இயேசு சொல்லியும் கீழ்ப்படியாமல் போயிட்டோமே அப்படின்னு பெரிய பாரம் அவன் இருதயத்தை வாட்டி வதைத்தது. அதனால் பாருங்க, இயேசு சொன்ன உடனே திரும்பி பார்த்தார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற சேவல் கூவின உடனே திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே அழறான். மனம் கசந்து அழுதான். பாரம். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்வில் கூட ஒருவேளை ஏதோ ஒரு மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக பாரத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். அந்த பாரத்தை நான் சுமக்கிறேன் சொல்றார். அவர் சிலுவையில் நமக்காக பாவத்தை சுமந்தார் என்பதாக ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு பாவத்தை சுமப்பதற்கு இந்த உலகத்தில் யாரால முடியாது. ஒருவரும் அந்த சுமப்பதற்கு ஆயத்தமாய் இல்லை. இயேசு ஒருவர்தான் பாவத்தை சுமக்கிற அதிகாரம் படைத்தவர். நமக்காய் அடிக்கப்பட்டு நமக்காய் இரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை சுத்திகரிப்பதற்கான அதிகாரம் படைத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மாத்திரம்தாங்க. அவர் மாத்திரம்தான் இந்த பாரத்தை சுமக்க முடியும். ஒருவேளை நீங்களும் கூட மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்துட்டு அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் மனசாட்சியில் நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னாங்க, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் சுமக்கிறேன் சொல்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டாம். இது வருஷம் ஃபுல்லாக நீங்கள் சுமந்துட்டு இருக்க வேண்டாம். சின்ன வயசில் செஞ்சது இப்போ நீங்கள் பெரியவங்களாயிட்டு இருப்பீங்க, நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சமயம் எங்களுடைய தகப்பனார் வீட்டில் இருந்தார். அந்த சமயத்தில் நானும் வீட்டில் இருந்தேன். ஒரு நபர் வேகமாய் ஓடி வந்தார். அவர் யாருன்னு தெரியாது, வேகமாக வந்தார். திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேன். அவர் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் மறுபடியும் கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், நான் ராமேஸ்வரத்துலேருந்து வர்றேன். சார், ராமேஸ்வரத்துலேருந்து வர்றீங்களா, என்ன விஷயம் அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், அந்த பாவத்துக்கு விமோச்சனம் தேடுறேன், அந்த பாவத்திலேருந்து விடுதலை வேணும், அது என்னை உறுத்திட்டே இருக்குது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்னால் சமாதானமாக இருக்க முடியல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். நான் இயேசுவை பற்றி சொன்னேன். இயேசு தான் மன்னிக்கிற தேவன், இயேசு தான் ரட்சிக்கிற தேவன், இயேசு தான் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறான்னு ரட்சிப்பின் செய்தியை சொல்லி அவருக்காக ஜெபித்தேன். அவர் சமாதானத்தோடு கூட கடந்து போனார். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அது பெரிய பாரம். அவர் பாருங்க, ராமேஸ்வரத்துலேருந்து திண்டிவனம் வரலாம் வந்திருக்கிறார். சென்னைக்கு போகிறார். அவர் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு போகிறார். அவருக்கு மனசில் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், அந்த பாரம். அது வெளியில் யாரும் சொல்ல முடியாது, வெளியில் அவர் ஷேர் பண்ணிக்க முடியாது. அந்த பாரம் நீங்கணும்னு முயற்சி எடுக்கிறான் மனுஷன். உழுந்து புரள்றான், எங்கெங்கேயோ குளிச்சு எழுந்திருக்கிறான், மொட்டை அடிச்சுக்கிறான், உருள்றான், என்னென்னவோ காரியத்தை செய்கிறான். ஒரு பொழுதும் விமர்சனம் கிடைக்காது. இயேசு ஒருவர் தான் நமக்காக பாவத்தை சுமந்தார். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலை செய்ய முடியும். ஒருவேளை நாமும் கூட அந்த பாரத்தோடு கூட இருக்கலாம். அந்த பாரத்தை இயேசு இன்றைக்கு சுமக்கிறேன்னு சொல்கிறார். சிலருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பாரம், கடன் வாங்கிட்டா பெரிய பாரங்க, கடன் வாங்கிட்ட பெரிய பாரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வேதவாதி இப்படியா சொல்லுகிறது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஐஸ்வர்யவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்ப பாருங்க, ஒரு பெரிய பாரம். எங்கன்னா கடன் வாங்கிட்டோம்னாக்கா எப்படி திருப்பி கொடுக்கறது, எப்படி அந்த கடனை அடைக்கிறது, அப்படி அடிமையாக இருக்கிறோமே, தலைகுனிவாக இருக்குதே, மாதம் மாதம் வந்து நின்றுறானே, எப்படி அதை அடைப்பது, அவமானம் தாங்க முடியலையே,
பாடுகள், உபத்திரம், அதனால் நிறைய பேர் அதனால் செத்தே போயிடுறான். பாருங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. செய்தியில் அனுதினமும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய பாரம், எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா நாட்டை விட்டே ஓடிடுறான். இந்த நாட்டில் வாழ முடியல, நாட்டை விட்டே ஓடி வீடெல்லாம் காலி பண்ணின்னு சொந்தங்களெல்லாம் விட்டு ஓடி தலைமறைவாக கிடக்கிறான். எவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை, பாரம் அவனால் தாங்க முடியல, ஓடியே போயிடுறான். பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் அந்த பாரம் சுமக்க முடியாமல் இருக்கலாம், அந்த பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஐயோ, என்ன செய்ய போகிறோம் தெரியலையே, எப்படி ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம் தெரியலையே, இந்த பாரத்தை எப்படி நான் இறக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, பாரத்தை என் மேலே வச்சிரு, பாரத்தை என் மேலே வச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் பாரம் சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் நீங்கள் ஆராதிக்கிறீங்க? நம்முடைய பாரத்தை சுமக்கிறவராக இருக்கிறார். நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, அதை தானே சுமந்து கொள்ளுகிறவராய் அவர் இருக்கிறார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வியாதினால் வருத்தம் வரும். வியாதி வந்துச்சாக்கா அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது. வியாதினால் பாருங்க மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்களேன், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் சிஎம்சி மருத்துவமனை மாறி இருக்கிற மருத்துவமனையில் போய் பாருங்களேன். அங்கே போனீங்கன்னாக்கா என்ன தெய்வம் வேணுமானாலும் வேண்டிக் கொள்வாங்க. அவங்க பாரத்தை யாருக்குனா ஷேர் பண்ணணும், எப்படின்னா விடுதலை கிடைக்கணும், எப்படின்னா ஏதாயிலும் ஒரு விடுதலை கிடைக்காதா. சில டாக்டர் காலில் விழுந்து அழுவான், அவன் பாரத்தை ஷேர் பண்ண முடியாது, எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு நிற்பாங்க, வியாதி சுகமாகாது. மிகப்பெரிய பாரம், மிகப்பெரிய வருத்தம். அநேக குடும்பங்கள் அப்படி இருக்கு, அந்த பாரம் தாங்க முடியல. இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையில் 39 அடிகள் வாரினால் அடிக்கப்பட்டு அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதனால் தான் அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அவர் பாரம் சுமக்கிற தேவனாக இருக்க. அவங்க வருத்தத்தை நான் சுமக்கிறேன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு வருத்தம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமணம் நடக்காமல், சரியாக வேலை கிடைக்காம, அல்லது ஏதோ ஒரு பாரத்தினாலே நீங்கள் வருத்தத்தோடு கூட இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பாரத்தை நான் சுமந்து கொள்கிறேன்றாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நான் பாரம் சுமக்கிற தேவன். எந்த பாரத்தில் நீங்கள் வந்திருந்தாலும் சரி, இயேசு அந்த பாரத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி அவர் சுமந்து கொண்டு நம்ம ஃப்ரீயாக விடுற தேவன் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் 2வது அந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. 2வது அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன்னு சொன்னா நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன், நான் உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறேன், நான் உன்னை ஆற்றி தேற்றுகிறேன். இந்த உலகத்தில் யாரும் ஆறுதல் சொல்லுவதற்கு நமக்கு இல்லை. எல்லாம் நம்ம வேதனைப்படுற நேரத்தில் இன்னும் கொஞ்சம் கூட்டுவாங்க, இன்னும் கொஞ்சம் எதாயிலும் ஒன்று சொல்லி இன்னும் காயப்படுத்துவாங்க, இன்னும் வேதனை தான் பெருகும், இன்னும் கஷ்டம்தான் பெருகும், இன்னும் பிரச்சனைகள் தான் பெருகும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆதரிக்கிறேன். நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீ என்ன கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கரம் பிடித்து நடத்துகிறேன். நீ ஏன் கவலைப்படுற? உன் பாரத்தை நீ ஏன் சுமக்கிற? நீ ஏன் வேதனையின் மத்தியில் இருக்கிற? நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். 2வது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் பாரம் சுமக்கிறது மாத்திரம் கிடையாது, நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், 66ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதாக அந்த வேத பகுதி சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். ஹல்லேலூயா. அவர் அப்படித்தான் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தாய் தன் பிள்ளை என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, அவன் கொலைகாரனாக இருந்தால் கூட சரி, என் பிள்ளைக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன். அப்படிதான் இந்த உலகத்தில் ஒரு தாய் இருப்பாங்க. தாயை விட இயேசு மேலானவர். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் ஆறுதல் தருகிறவர், பயப்படாதே சொன்னவர், திகையாதே சொன்னவர், கலங்காதே சொன்னவர், கண்ணீரை துடைக்கிறவர், ஆறுதல் படுத்துவேன் சொல்றார். உங்களை அவர் ஆறுதல் படுத்துவார். ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கல்ல, யார் இடத்துல போய் சொல்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்கல்ல, மனவேதனையோடு இருக்கீங்கல்ல, பயப்படாதீங்க. அவர் ஆறுதல் படுத்துகிற தேவன். நம்முடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு நமக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறவர், எப்பவுமே கூட இருக்கிறவர், எப்பொழுதுமே நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். பாருங்கள், இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னாக்கா மத்திய தின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வீட்டில் இயேசு ஊழியம் செய்துட்டு இருக்கார். அங்கே திரளான கூட்டம் அங்கே இருக்கிறது. அந்த திரளான கூட்டத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது எப்படின்னா, மேலேருந்து அவனை பிரித்து அவனை அந்த ஓட்டு வழியாக கீழே இறக்கி இயேசுக்கு முன்னாடி படுக்க வச்சுட்டாங்க. இயேசுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது அந்த திமிர்வாதக்காரன் எதனால் அங்கே வந்து அப்படி படுத்து கிடக்கிறான்னா, அவன் ஒரு பாவம் செய்த மனுஷன். அவன் என்ன பாவம் செஞ்சான்னு அந்த உலகத்தில் இருக்கிறவங்க, அவங்க நண்பர்களுக்கு, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். இயேசுக்கு முன்னாடி அவனை கொண்டு வந்து வச்சுட்டாக்கா அவன் எழுந்து நடக்கவும் முடியாது, அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. பாருங்கள், அவன் இருதயெல்லாம் பக்கு பக்குன்னு அடிச்சிருக்கும். ஏன்னா இயேசு ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியும், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியும். அவன் இருதயெல்லாம் பக்கு பக்குன்னு பயமாக இருக்குது. இந்த இயேசு என்னை துரத்தி விட்டா நான் என்ன பண்ணுறது, இந்த இயேசு எல்லாம் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா நான் என்ன பண்ணுறது, இப்படி கொண்டு வந்து என் முன்னாடி வச்சுட்டாங்களே, இயேசு முன்னாடி வச்சுட்டாங்களே. அவன் இருதயெல்லாம் ரொம்ப பதபதப்பாக இருந்திருக்கு, ரொம்ப வேதனையின் மத்தியில் இருந்திருப்பான். அவனை பார்த்து இயேசு சொல்கிறார், மகனே திடன்கொள் அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. யார் அவன்? பாவியான மனுஷன். பாவத்தினால் அந்த வியாதி வந்திருக்கிறது. பாவத்தினால அவன் எழும்பி நடக்க முடியாதவனாக இருக்கிறான், மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கிறான். அவனுக்கு ஆறுதலாக இயேசு சொல்கிறார், அவனை ஆறுதல் படுத்துகிறார் இயேசு. எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? நீ பயப்படாத, திடன்கொள் மகனேன்னு சொல்கிறார். அவன் பாவியான மனுஷன் தானங்க, பாவத்தினால தான் இந்த வியாதி வந்துச்சு. அவனை பார்த்து சொல்கிறான், அவன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழும்பி நடன்னு சொல்கிறார். அந்த வியாதி எதனால் வந்தது? பாவத்தினால வந்தது. இயேசு பாவத்தை மன்னிச்ச உடனே அந்த வியாதி போயிடுச்சு. அவர் மன்னிக்கிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்து மகனே திடன்கொள் சொல்கிறார். இதுதான் ஆறுதல், இதுதான் ஆறுதல். உங்களை பார்த்தோம் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். இந்த உலகத்தில் நம்ம பார்த்து இவன் பொல்லாத மனுஷன் சொல்லலாம், பொல்லாத மனுஷன் சொல்லலாம். ஆமாம், இவங்க செய்த தப்பு தான் இப்படி கஷ்டப்படுறாங்க, இவங்க எதை விதைச்சாங்களோ அதை தான் அறுத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் சொல்லலாம், இவங்க ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லி போய் என்ன பிரயோஜனம், அதே வியாதியில் அப்படி தான் இருக்காங்க, அந்த கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்காங்க, அந்த பாரத்தோடு தான் இருக்காங்க, ஒன்றும் நடக்கலை அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லலாம். இயேசு நம்ம பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே திடன்கொள். இந்த உலகம் என்ன வேணா சொல்லலாம், என்ன பட்டவனா உனக்கு சுட்டலாம், என்ன வேண்டுமானால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பேசலாம். கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால் அவர் நம்மை கம்ஃபர்ட் பண்ணுற, நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். பாருங்க, இந்த மனுஷனை ஆறுதல் படுத்துறாரு. அப்போவே பாதி வியாதி அவனுக்கு சுகமாயிடுச்சு. இயேசு என்ன மகனேன்னு கூப்பிட்டுட்டாரு. இயேசு திடன்கொள், பயப்படாத என்ற அர்த்தம் திடன்கொள், ஹாப்பியாரு, நீ ஏன் பயப்படுற, பதறாத, கலங்காத அப்படி சொல்லி அவன்கிட்ட பேசுறார் கர்த்தர். திடன்கொள் அப்படின்னு சொல்றாரு.
இப்போ பாருங்க, அவனுக்கு இருந்த வியாதி பாதி சுகமாயிட்டு இருக்கும். அப்புறமா இயேசுவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஏஞ்சி நடன்னு சொன்ன உடனே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரி, ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதலை தேடி போறீங்களா? ஆறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பேன் சொல்றார். நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன். இயேசு உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த உலகம் கலங்கடிக்க செய்திருக்கலாம், சத்துரு கலங்கடிக்க செய்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திலே சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நிம்மதி இழந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் மன தெளிவு இல்லாமல் அலைமோதி கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார், உங்களை பார்த்து தான் ஆவியானவர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறேன், நான் உங்களை ஆற்றி தேற்றுகிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட, அவர் உங்களை ஆதரிப்பார். ஒரு ஆதரிக்கிற தேவன். எல்லா காரியத்திலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார். வெரி சிம்பிள். எல்லா காரியத்திலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதே சமயத்தில் அவர் எல்லா காரியத்தையும் சப்போர்ட் பண்ணுறாரு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆறுதல் படுத்துகிறாரு இல்லைன்னு சொல்லலை. அதனால் அவருடைய வார்த்தையை மீறி அல்லது அவருடைய சமூகத்தை விட்டு விலகி நம்ம இஷ்டம் போல போவோம்னு சொன்னோம்னாக்கா அந்த ஆறுதல் நமக்கு போதுமானதாய் இருக்காது. அது நமக்கு வேதனை பெருக செய்துவிடும். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, ஆறுதலை கொடுக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் அவர் சொல்றதை செய்யும் பொழுது அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்? அவர் மேலே வச்சிடணும். அப்போ தான் ஆறுதல் கிடைக்கும். நீங்களே தூக்கி சுமப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்களே முயற்சி எடுப்பீங்கன்னு சொன்னாக்கா, நீங்களே எல்லா காரியத்தையும் செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாக்கா நெவர். அது இன்னும் பிரச்சனையாக தான் மாறும். இன்னும் மனசில் கஷ்டம்தான் வரும், இன்னும் துக்கம்தான் வரும், ஆறுதல் அடைய மாட்டோம். கர்த்தருங்க தெளிவாக சொல்கிறார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை ஆதரிப்பேன் சொல்கிறார். வச்சாதான் அவர் ஆதரிப்பார். பாரத்தை நம்ம சுமக்க தேவையில்லை. அவர் ஆறுதல் படுத்தணும்னாக்கா அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க. அவர் தான் ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தாய் போல் ஆறுதல் படுத்துகிறவர், ஒரு தகப்பனை போல் ஆறுதல் ஆற்றி தேற்றுகிறவர், ஆதரவாக இருக்கிறவர். உங்களுக்கு ஆதரவு வேணுமா? உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா? பாரத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர் மேலே வைங்க. அவர் குணாதிசயம் ஆறுதல் படுத்துகிற குணாதிசயம். உங்களை அவர் ஆறுதல் படுத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க, வாசிக்கலாம். அதிலே 55ஆம் அதிகாரம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது, வாசிக்கலாம். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டார். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அவங்க மேலே பாரத்தை வச்சுட்டா உனக்கு ஆறுதல் கிடைக்கும். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன் சொல்றார். விடுதலை தருகிறவர் என்று சொல்லுகிறார். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். உன்னை காலவாரி விடுறவர் அல்ல, உன்னை கீழே தள்ளுறவர் அல்ல, உன்னை தள்ளாட விட மாட்டேன், இப்படி ஆசோலேஷனாக இருக்க விட மாட்டேன். நான் உன்னை விடுதலை செய்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்றார். அவர் விடுதலை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. முதல்ல அவர் பாரத்தை சுமக்கிற தேவன், இரண்டாவது அவர் ஆறுதல் தருகிற தேவன், மூன்றாவது அவர் நம்முடைய விடுதலையை தருகிற தேவன், நமக்கு விடுதலையை தருகிற தேவன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசி பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களிலே இங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு என்று சொல்லுகிற 3 வாலிபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 வாலிபர்களுக்கு ஒரு பெரிய சவால். என்ன சவால் அப்படி சொன்னாக்கா, ராஜா ஒரு பெரிய சிலையை உண்டாக்கிட்டான். அந்த சிலையை உண்டாக்கிட்டு நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அந்த சிலைக்கு முன்னாடி தான் நீங்கள் என்ன செய்யணும்? எக்காலம் உழுதும்போது, கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது, கிண்ணறங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த சிலைக்கு முன்னாடி விழுந்து வணங்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை போடுறாரு. எல்லாரும் அதை செய்கிறாங்க. இந்த 3 வாலிபர்கள் மாத்திரம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவர்கள் நீதிமானாக இருக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்காங்க. இந்த சொரூபத்துக்கு முன்னாடிலாம் நான் வணங்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற காரியத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி திட்டம் தெளிவுமாக இருக்காங்க. ராஜா கட்டளை என்ன கட்டளை, அப்படி மீறினாக்கா சூடாக்கப்பட்ட சூளையில் கொண்டு போயிட்டு அக்னி சோலையில் அவங்கள போட்டு சாகடிக்கணும் அப்படின்றது கட்டளை, ராஜாவுடைய கட்டளை அது. அப்போ பார்த்துங்க, இந்த வாலிபர்களுக்கு அது தெரியும். தெரியட்டும், நீ கொட்டி கொண்டு போய் தானே போடுவீங்க, போடுங்க, நாங்கள் அதை பற்றி பயப்படல, நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுறோம். பாருங்கள், வேதம் சொல்லுகிறத வாசிக்கலாம். ராஜா சொல்கிறார், நான் எவ்வளோ அதிகாரம் படித்தவன் தெரியுமா, அப்படி இப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. பாருங்கள், வாசிக்கலாம். தானியேல் புத்தகத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, ஆராதனை செய்வதும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது, பணிந்து கொள்கிறதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். பாருங்க, பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி, ராஜாவுடைய கட்டளை அந்த சூளையில கொண்டு போய் போடணும். அது தெரிஞ்சும் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. நீங்கள் உண்டாக்கின அந்த பொருசலையை நாங்கள் வணங்க மாட்டோம், எங்களுக்கு எங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை இன்னார் என்று நாங்கள் அறிவோம், அவர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படி விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற காரியத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி ஸ்டப்பர்னா, அவ்வளவு மன வலிமையோடு, அவ்வளவு பரிசுத்த சிந்தையோடு கூட நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவங்க அப்படியே நின்னாங்க. பாருங்க, பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, நடந்த நிகழ்ச்சி. அவங்கள கொண்டு போய் அந்த சூளையில் கொண்டு போய் போடுறாங்க, ராஜா கட்டளையிடுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜாலியாக உலாவிட்டு வராங்க. ஒரு சதமும் அவங்களுக்கு வரல. 4வது நபராக ஆவியானவர் உலாவுறாரு, ஒரு சதமும் வரல. அவங்கள அப்படியே வெளியில் அப்படியே கொண்டு வர்றாங்க. அவங்க முடி கூட கருகி போகவில்லைன்னு வசனம் சொல்லுது. ஒன்றுமே ஆகலை அவங்களுக்கு. அவங்கள கட்டி வச்சுருந்தாங்கல்ல, அந்த கயிறு மட்டும் எரிஞ்சிருச்சு. கட்டி தானே கொண்டு போய் போட்டாங்க, கையும் காலையும் கட்டி தானே கொண்டு போய் போட்டாங்க. அந்த காலில் இருக்கிற கட்டம் கையில் இருக்கிற கட்டம் மட்டும் என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சிருச்சு. பிரியமானவர்களே, நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். அவர் விடுவிக்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காய் நிற்பதனால் ஏதோ ஒரு பாரம் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதனால் வீட்டில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றதனால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். சில சலுகைகளை இழந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதனால பாடுகளின் வழியாய் நீங்கள் வரலாம், உபத்திரவங்கள் வழியாய் நீங்கள் கடந்து வரலாம். நீதிமானை ஒரு பொழுதும் அவர் தள்ளாட விட்டார். நீங்கள் கர்த்தருக்காய் நிற்கும் பொழுது அவர் எந்த சூழ்நிலையும் நம்மை தள்ளாட விட மாட்டார். அவர் எல்லாவற்றையும் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவர் விடுதலை செய்வார். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனான் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட விட்டார். ஆண்டவருக்காக நிற்கிறீங்கல்ல, இயேசுக்காக வாழணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கீங்கல்ல, இயேசுக்காய் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கீங்கல்ல, இயேசுடைய சத்தியத்தின்படி நடக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருக்கீங்கல்ல, உங்களை ஆண்டவர் ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். உங்களை விடுதலை பண்ணி அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
எந்த சூழ்நிலையிலும் அவர் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. தான் வாக்குத்தத்தம். அப்போ என்ன செய்யணும்? பாரத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? கொண்டு போய் ஏசப்பா மேலே வச்சிடணும். ஹல்லேலூயா. அப்படி வச்சாதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். பாரத்தை நம்மளே சுமந்துட்டு இருந்தாக்கா என்ன பண்ண முடியாது? இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், சிலருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருப்பாங்க, நிறையா ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க, ஆராதனைக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கஷ்டம் இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன காரணம் கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்ம ஊரில் அந்த நாட்கள்லாம் மாட்டு வண்டி இருந்துச்சு. பார்த்துருக்கீங்களா? மாட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு போனாக்கா காசு கொடுத்தாக்கா கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விடுவாங்க, நம்ம தேவையான இடத்துல கொண்டு போய் விடுவாங்க, ஏறி உட்காந்துக்குவோம் இல்லையா? அந்த மாட்டு வண்டியில் போகும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய பாரங்களை எல்லாம் அந்த வண்டியில் வச்சுட்டு நம்ம என்ன செய்வோம்? போவோம். சில என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா, அவங்க ஒரு மூட்டை தூக்கின்னு வராங்க, இல்லை ஒரு சூட்கேஸ் வச்சுன்னு வராங்க, ஏதோ ஒரு பொருள் கையில் பேக் கையில் வச்சுருக்கிறாங்கனாக்கா தலைமையில் தூக்கி வச்சுருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வச்சுன்னு வருவாங்க, சில தலைமையில் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டோம், தலை மேலேயும் தூக்கி வச்சுன்னு உட்காந்துருந்தாக்கா என்ன பிரயோஜனம்? தோல் மேலே சுமந்துன்னு இருந்தாக்கா என்ன பிரயோஜனம்? சுமக்க போகிறது மாடு, சுமக்க போகிறது அந்த மாடு. நீ தலை மேலே தூக்கி வச்சிருந்தாலும் ஒன்று தான், கீழே இறக்கி வச்சாலும் ஒன்று தான். தலை மேலே தூக்கி வச்சிருந்தா உனக்கு தான் பாரம், உங்களுக்கு தான் கஷ்டம். கர்த்தர் அதை தான் தெளிவாக சொல்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிறேன், நான் உன்னை விடுதலை செய்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதல் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் பாரம் சுமக்கிறவளாக இருக்கலாம். நீங்களா அதை செய்யாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க, என் மேலே வச்சுருங்க. நீங்கள் வச்சிங்கனாக்கா இன்றைக்கி நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இன்றைக்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா, இயேசு மேலே வச்சிட்டிங்கன்னா பாரத்தை அவர் சுமந்து கொள்வார், நீங்கள் சுமக்க தேவையில்லை. நீங்கள் அந்த பாரத்தை கொண்டு போயிட்டு இயேசு மேலே வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். அதை செய்யும் பொழுது தான் இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். விடுதலை வேணும் இல்லை, ஆறுதல் வேணும் இல்லை, ரொம்ப மனசு பாரமாக இருக்குல்ல, அவங்க சொன்ன வார்த்தைகள் அல்லது உலக காரியங்கள் நம்முடைய மனதை ரொம்ப பாதிச்சிருக்குல்ல, எல்லாத்தையும் இயேசு மேலே வச்சுருங்க, நான் சுமந்து கொள்கிறேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பாரத்தை அவர் மேலே வைக்கிறதுக்கு ரெடியா? இப்போ ஆண்டவர் உங்களை விடுதலை செய்யறதை நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ ஆண்டவர் சுகம் தர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ நீங்கள் ஆறுதல் அடைவதை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லாம் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள், நம்முடைய பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க போகிறோம், பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க போகிறோம். ஏதோ ஒரு பாரம் உடைய உள்ளத்தை வாட்டி வதைக்குதில்ல, பாரத்தோடு இருக்கீங்கள, இந்த பாரத்தை எல்லாம் இயேசுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. அவர் சிலுவையிலே நமக்கு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டார். அவர் சிலுவையிலே எல்லா பாரத்தையும் நமக்காக சுமந்து தீர்த்துட்டார். சிலுவை நோக்கி பார்த்த ஆண்டவரே, இந்த பாரத்தோடு இருக்கிறேன், இதில் ஆறுதல் இல்லாமல் இருக்கிறேன், இதில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிறேன், உங்கள் மேலே நான் வச்சிட்றேன். இந்த வசனத்தின்படி நீங்கள் பேசின காரியத்தின்படி உங்கள் மேலே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா பார்த்து, நீங்கள் இதுவரை சுமந்ததெல்லாம் போதும், ஒரு பிரயோஜனமே இல்லை, அந்த பாரத்தை எல்லாம் தூக்கி அவர் மேலே வைங்க, அப்படியே விசுவாசித்து வைங்க. இப்போ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த சோஷியல் மீடியாவில் மூலமாய் பார்க்குற
இந்த அன்பு சகோதர சகோதரியோடு நீ பேசியிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் அப்பொழுது அவர்களை விடுதலை செய்யுங்க. இயேசுவே, நீர் அவர்களை இப்பொழுதே கர்த்தாவே ஆறுதல் படுத்துங்க. அவருடைய பாரங்களை எல்லாம் நீக்கி ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.